காட்டின் நடுவில் பச்சை மரங்களாலும் மெதுவாக வீசும் காற்றாலும் சூழ்ந்த ஒரு அழகான இடம் இருந்தது. அங்கேதான் வாழ்ந்தான் நம் குட்டி நரி சிப்பி. சின்ன நரி இருந்தாலும் அவனுடைய மனசு மட்டும் பெரியது. எப்போதுமே புதுசா ஏதாவது தேடிக்கொண்டிருப்பான். ஒரு நாள் காலை பனித்துளிகள் இன்னும் தரையில் நின்று கொண்டிருந்த நேரம் சிப்பி வழக்கம் போல ஓடிக்கொண்டே விளையாடிக் கொண்டிருந்தான். அதற்குள் திடுக்கென ஒரு பொன்னொளி அவனின் முன் விழுந்தது. சிப்பி ஆச்சரியப்பட்டு நின்றுவிட்டான். அவன் மெதுவாக அதற்கு அருகே சென்றான். ஒளி மெதுவாக சுழன்று அவன் அதை தொட முயன்றபோது டிங் என்று மேலே ஏறிவிட்டது. சிப்பி கண்கள் பெரிதாகின. அது என்ன, யாரு போடுற ஒளி இது என்று யோசித்தான். ஒரு நிமிடம் கூட சிந்திக்காமல் அவன் முடிவு செய்தான், இந்த மர்ம ஒளியை கண்டுபிடிக்கணும். சிப்பி காட்டுப்பாதையில் ஓடினான். அவன் சென்ற இடங்களில் சிறிய ஒளிப்புள்ளிகள் பறந்து கொண்டிருந்தது. அங்கு ஒரு பெரிய பழைய மரம் இருந்தது. அந்த மரத்தின் மேல் வீணாந்தை அமர்ந்திருந்தது. ஆந்தை மெதுவாக கேட்டது, சிப்பி, ஒளியை தேடி வரியா? சிப்பி, ஆம், அது யாரிடம் போகுது என்பதை கண்டுபிடிக்கணும். ஆந்தை அவனை பார்த்து சிரித்தது. ஒளி யாரிடம் போகும் தெரியுமா? நல்ல மனசு உடையவர்களிடம்தான். ஆந்தை ஒரு கேள்வி கேட்டது. இருட்டை கலைக்க முடியாத ஒரு விஷயம், ஆனால் அதை ஒளி மட்டும் மாற்றிவிடும். அது என்ன? சிப்பி யோசித்தான். பின்பு சொன்னான், பயத்தை ஒளி மட்டுமே அகற்றும். ஆந்தை ஆச்சரியப்பட்டு சிப்பிக்கு ஒரு பொன்னிறகு கொடுத்தது. இதை காப்பாத்திக்கோ. சிப்பி பயணம் தொடர்ந்தான். ஒரு பள்ளத்தாக்குவை அடைந்தான். அங்கே காற்று இசை போல பாடிக்கொண்டிருந்தது. ஊ, ஷ். ஒவ்வொரு காற்றும் வேறொரு சுரத்தில் வீசும். அங்கே காற்று குழந்தை ஃபிலோ தோன்றியது. ஃபிலோ சிரித்து, நீ ஒளியை தேடுறியா? அதுக்கு தைரியம் தேவை. காற்றுடன் சேர்ந்து ஓடிப்பார். சிப்பி சற்று பயந்து கொண்டாலும் திடீரென ஓடத் தொடங்கினான். காற்று சில நேரம் தள்ளியது, சில நேரம் அவனை உயர்த்தியது. ஆனா சிப்பி நின்றுவிடவில்லை. ஃபிலோ கைத்தட்டினது. நல்லா செய்துட்ட, உனக்கு வெள்ளிமணி. மணியை உனைக்கும்போது அது மெதுவாக ஒளி வெளியிட்டது. பின்னர் சிப்பி ஒரு அழகான மலர் வனத்துக்கு சென்றான். மலர்கள் எல்லாம் ஒளிவிட்டுக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிறமுமே பிரகாசமாக. அதன் நடுவில் மலர் தேவதை ரீனா வந்தாள். நீ ஒளியை தேடி வர்றதா? அப்படியென்றால் உன் மென்மையை நிரூபி. சிப்பி தரையில் விழுந்து உறைந்திருந்த ஒரு மலரை பார்த்தான். அதை மெதுவாக சரி செய்து நிறுத்தினான். அது மீண்டும் ஒளிவிட்டது. ரீனா மகிழ்ந்து சொன்னாள், உன்னிடம் அன்பு இருக்கு. இதோ மலர் ஒளி விதை. சிப்பி அதை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டான். 3 பொருட்களையும், பொன்னிறகு, வெள்ளிமணி, மலர் விதை, ஒரே நேரத்தில் பிரகாசிக்கத் தொடங்கின. திடீரென ஒரு பெரிய ஒளிப்பாதை தோன்றியது. சிப்பி மெதுவாக அந்த பாதையில் சென்றான். அவன் முன் ஒரு ஒளி வெள்ளம். அதிலிருந்து ஒரு உயிர் வெளியே வந்தது. லைரோ எதிரில் நின்றது. லைரோ சொன்னது, சிப்பி, நீ என்னை கண்டுபிடிக்க வரல. நீ உன்னுள் இருக்கும் ஒளியை தேட வந்திருக்க. சிப்பி குழம்பினான். நானா? ஒளியா? லைரோ சிரித்தது. அன்பும் தைரியமும் நல்ல மனசும், அதுதான் உண்மையான ஒளி. சிப்பி கண்களில் சந்தோஷம் நிரம்பியது. அப்படியென்னா நான் தேடிய ஒளி நானேதானா? லைரோ தலையசைத்தது. சிப்பி திரும்ப காட்டுக்கு சென்றான். அவன் நடந்த பாதைகளிலெல்லாம் சிறிய ஒளி மலர்கள் மலர்ந்தது. காற்று இனிமையான இசை பாடியது. மரம் மெதுவாக ஒளிவிட்டது. காட்டு ஜீவராசிகளெல்லாம் அவனை பார்த்து மகிழ்ந்தனர். சிப்பிதான் காட்டின் ஒளி. சிப்பிதான் நம்முடைய நம்பிக்கை. சிப்பி சிரித்து சொன்னாள், ஒளி நம்மை சுற்றி இல்லை, அது நம்முள்தான் இருக்கும்.